நீ ஏதோ ஆன்லைன் பிசினஸ் பண்றியாமே, இன்ஸ்டாகிராம்லயா? பேஜ் நேம் என்ன? ஒருத்தர் 2 பேர்னு இல்ல, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனா நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணது இல்ல. இப்படி சொல்லாம இருந்தேன்னா அப்புறம் எப்படி உன்னோட பேஜ் ரீச் ஆகும்? அப்புறம் யாரும் உன்கிட்ட ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்ற கொஸ்டின் தான் எல்லாருமே என்கிட்ட கேக்குறாங்க. ஆனா இதுக்கான ஆன்சர் நான் அவங்க கிட்ட சொல்லல, உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நம்மள சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இல்ல அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க கிட்ட போய் நான் இதை பண்ண போறேன், இதை பண்ணலாம்னு ஐடியால இருக்கேன், இல்ல நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொன்னோம்னா போதும், நம்மள எவ்வளவு டிமோட்டிவேட் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுவாங்க. நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? 4 நல்ல வார்த்தை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஆனா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஓகே பண்ணு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா, உன்னால முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. இதுல மூணாவதா ஒரு கேட்டகரி இருக்கு. நம்ம கிட்ட வாவ் சூப்பரா பண்ற, செம்மையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா இழுத்து மூட வச்சிருவாங்க. நான் நல்லா வரணும்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது எப்படியாவது நான் நல்லாவே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் போய் சேர்ந்துரு. சோ இதுல இருந்து நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் அதுல சக்சஸ் ஆகுற வரையும் நம்மள சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட சைலண்டா இருக்கிறதே ஒரு பெரிய சக்சஸ்.